வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். வாட் இஸ் கேன்சர்? கேன்சர்னா என்ன? நம்ம பேஷண்ட் கிட்ட கேன்சர்னு டயக்னோசிஸ் சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய கொஷின் கேன்சர்னா என்ன? இந்த வீடியோவில் நம்ம கேன்சரை பற்றின சில பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல வெவ்வேறு ஆர்கன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணும். கிட்னி, ஹார்ட், லங், ஸ்டமக், இப்படி பல ஆர்கன்ஸ் இருந்தாலுமே எல்லா ஆர்கன்ஸோட பேசிக் யூனிட் வந்துட்டு செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த செல்ஸ்ன்றது நம்ம பில்டிங்கில் கட்டக்கூடிய செங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இந்த செங்கலை வச்சு வெவ்வேறு விதமான பில்டிங்ஸ் கட்ட முடியுமோ அதே போல் இந்த செல்ஸ் வெவ்வேறு விதமான ஆர்கன்ஸாக டெவலப் ஆகுது. நமக்கு ஏஜ் ஆகிறது போலவே இந்த செல்ஸ்க்குமே ஏஜிங் ப்ரோசஸ்ன்றது காமன். இந்த ஏஜிங் ப்ரோசஸில் இந்த செல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல சில வகையான எரர்ஸ் ஏற்படலாம். அதை நாம் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். இந்த மியூட்டேஷன் வந்துட்டு ஏஜிங் ப்ரோசஸ் மட்டும் அல்லாமல் சில வகையான காரணங்களால கூட ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ், சில டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால, ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் போன்ற ஹேபிட்ஸ்னால, அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸை உட்கொள்ளுறதுனால, இந்த வகையான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால இந்த டிஎன்ஏல டேமேஜ் ஏற்படலாம். இந்த வகையான மியூட்டேஷன்ஸை சரி செய்யறதுக்கு அந்த செல்ஸில் அதுக்கே ஆன சில ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் இருக்கும். இந்த ரிப்பேர் மெக்கானிசம்ஸில் அந்த மியூட்டேஷன் ஆன டிஎன்ஏ செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நார்மல் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒவ்வொரு செல்ஸ்க்குமே இருக்கும். ஏஜ் ஆக ஆக இந்த ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் ஃபால்ட்டி ஆகிறதுனால சம்டைம்ஸ் என்னாகும், அந்த மியூட்டேஷன் கரெக்ஷன் ஆகாமல் அந்த செல் டிவைட் ஆகி கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒன்ஸ் இந்த கேன்சர் செல் டெவலப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம பாடிக்கு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கிறதுனால சில இம்யூன் செல்ஸ் வந்துட்டு இந்த உண்டாயிருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். சில நேரங்களில் இந்த இம்யூன் மெக்கானிசம் ஃபெயில் ஆகும்போது இந்த ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் ரொம்ப வேகமாக வளரும். இந்த வளரக்கூடிய கேன்சர் செல்ஸ்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷனை அக்வயர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கேன்சர் செல்ஸ் சில வகையான க்ரோத் ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ்னால புதுசாக பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைமில் இந்த கேன்சர் செல்ஸ் என்னாகும், இந்த புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மற்றும் நெறிக்கட்டிகள் மூலமாக மற்ற ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஒன்ஸ் இந்த கேன்சர் செல்ஸ் மற்ற ஆர்கனை ரீச் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லுவோம். சில டைம் இந்த ஏஜிங் ப்ரோசஸ் இல்லாமல் யங் ஏஜில் கூட இந்த மியூட்டேஷன் ஏற்பட்டு அது கேன்சராக மாறக்கூடிய சான்சஸ் இருக்கும். இந்த வகையான ரிஸ்க் யாருக்கு அதிகம்னு நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.